கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிபூரண ஜீவன். யோவான் 10 10 நாம் வாசிக்கிறோம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க விரும்புகின்ற ஒரு வாழ்வு பரிபூரணமான ஒரு ஜீவன். இந்த பரிபூர்ண ஜீவனை தேவன் நமக்கு வாக்களித்துள்ளார். எதிர்மறையான எண்ணங்களுக்கோ இதுல எந்த ஒரு இடமும் இதுல கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கை ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு நம்ம டெய்லி சில சட்டங்களை எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து நமக்கு சில சட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு நமக்கு ஒரு சில இலக்குகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்கின்படி நமக்கு கொடுத்திருக்கிறதுல இந்த உலகத்துல பரிபூர்ண ஜீவனும், இந்த ஜீவனுக்கு பிறகு பரலோக ராஜ்யமும் நமக்கு இலக்காக வாக்கு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த 2 இலக்குகளையும் நாம் அடைகிறதற்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறாங்க. 2 பேதுரு 1:3 நம்ம வாசிக்கிறோம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தர்லினதும் அஞ்சி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பரிபூர்ண ஜீவனையும் பரலோகத்தையும் நமக்கு வாக்களிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு தேவையான சட்டங்கள்லாம் வேத வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, நமக்கு உள்ளடக்கி இருக்கு. மத்தேயு 4:4, யோவான் 8:32, 12:48 இதெல்லாத்தையும் நம்ம ஆழ்ந்து தியானிச்சோம்னா இந்த பரிபூர்ண ஜீவனை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிபூர்ண வாழ்வை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன நோக்கம் இருக்கு. இதுக்கு எப்படி இந்த நம்ம வாழ்ற இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன நோக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, நமக்கு தேவனுக்கு மகிழ்ச்சியையும் மகிமையும் கொண்டு வரணும். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம என்ன பண்ணக்கூடாது, காரணமா இருக்கக்கூடாது. கர்த்தாவே தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோம். ஸோ தேவன் மகிமைக்கு பாத்திர நம்ம மூலமா தேவனுடைய நாமம் என்னப்படணும், மகிமைப்படணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன பண்ணோம், கடவுளுக்கு சபையில ஒரு மகிமையை கொண்டு வரணும். எபேசியர் 3:20 நம்ம வாசிக்கிறோம், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். இந்த பரிபூர்ண வாழ்க்கையில நம்முடைய டெய்லி குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் இருக்கணும். 1 பேதுரு 1:16-17 நாம வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, பட்சபாதமில்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அடுத்ததா தேவன் நமக்கு கொடுத்திருக்க நோக்கம், நம்ம ஆத்ம ஆதாயம் செய்ய வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த தேவன் கொடுத்திருக்க நமக்கு ஒரு கட்டளை. அதுவும் நம்மள பரிபூர்ண ஜீவன் அதை அடையணும் அப்படிங்கிறவங்களுடைய நோக்கத்துல நாமளும் என்ன பண்ணணும், அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணும் கடமையா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம வைக்கிறதே பரிபூர்ண ஜீவனை விரும்புவோரோட நோக்கமா இருக்கணும். மத்தேயு 6:33 நாம வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, நமக்கு தேவன் கொடுத்திருக்க இன்னொரு நோக்கம், நாம என்ன பண்ணணும், எல்லா மனுஷருக்கும் என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். கலாத்தியர் 6:10 நாம வாசிக்கிறோம், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்புறம் அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டிய என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கிறிஸ்துவை போல செயல்படணும். கிறிஸ்துவை போல நம்மளுடைய சிந்தனைகள் காணப்படணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதல், கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த நற்குணங்கள் நமக்குள்ளேயும்
காணப்படணும். அவருடைய அடையாளங்களை நாமளும் பிரதிபலிக்கிறவங்களா காணப்படணும். பிலிப்பியர் 2:5-8 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடுத்ததான் நம்ம கிறிஸ்து அப்படிங்கிற அந்த திராட்சை செடியின் கொடிகளா நாம இருந்து என்ன பண்ணணும்? தேவனுக்கு கனி கொடுக்கணும். யோவான் 15:5 நாம வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆம், நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம கிறிஸ்துவுக்காய் என்ன பண்ணணும்? கனி குடிக்கிறவர்களாய் வாழணும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு நம்ம நடந்து சிந்தனைகள், சொல், செயல் எல்லாவற்றிலும் அவருடைய அடிச்சுவடிகளை நம்ம பின்பற்றி அவரை பிரதிபலிக்கிறவர்களா நாம் என்ன பண்ணணும்? காணப்படணும். இந்த நோக்கங்களை நம்ம கடைபிடிச்சு பரிபூர்ண வாழ்விற்கு அத்தியாவசியமான இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயம் அந்த பரிபூர்ண ஜீவனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நாம் அடையலாம். அதை மகிழ்ச்சியாக நம்ம பெற்று என்ன பண்ணலாம்? அதை அனுபவிக்கலாம். இந்த ஒரு முழுமையான வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? தேவன் விரும்புகிறாங்க. அது மாத்திரமில்லை, நம்ம உயிரோடு இருக்கிறது நம்ம முக்கியம் இல்லை, தேவனுடைய அந்த பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம இந்த உலகத்துல வாழ்வது தான் நாம் முக்கியம். நாம இந்த கொள்கைகளை நம்ம கடைபிடித்து அந்த தேவனுடைய பரம ராஜ்யத்தை சுதந்தித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.